விக்கிரவாண்டி தொகுதியில் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு தொடங்க உள்ள நிலையில் அங்குள்ள ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் சிவச்சந்திரனிடம் கேட்கலாம். சிவச்சந்திரன், இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு தொடங்க இருக்கக்கூடிய சூழல்ல என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு, விவரங்கள்? அதாவது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் இன்னும் சற்று நேரத்தில், அதாவது சரியாக 7 மணி அளவில் தொடங்க உள்ளது. நாம் இருக்கக்கூடிய பகுதி பனையபுரம் வாக்குச்சாவடி மையம். இந்த வாக்குச்சாவடி மையத்தில் 7 மணி அளவில் பார்த்தீங்கன்னா அந்த வாக்குப்பதிவானது தொடங்க உள்ளது. இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட 29 வேட்பாளர் களத்தில் இருக்காங்க. இந்நிலையில் தான் இந்த வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. நாம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பனையபுரம் வாக்குச்சாவடி மையம். இந்த வாக்குச்சாவடி மையத்தில் பார்த்தீங்கன்னா தேர்தல் அலுவலர், அதாவது ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்திற்கும் 4 தேர்தல் அலுவலர்கள் உள்ளனர். இந்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா தற்போது அந்த வேட்பாளர்களின் முகர்கள் முன்னிலையில் இந்த மாதிரி வாக்குப்பதிவானது இந்த வாக்குச்சாவடி மையத்தில் நடைபெறும் காட்சியை தான் நம்ம நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடைத்தேர்தலை ஒட்டி பார்த்தீங்கன்னா அதாவது இந்த இடைத்தேர்தலில் 138 மையங்களில் பார்த்தீங்கன்னா 276 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 1350 பணியாளர்கள் இந்த தேர்தல் பணியில் ஈடுபட்டு வராங்க. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகுதி முழுவதும் பார்த்தீங்கன்னா 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 2650, அதாவது 220 சிஆர்பிஎஃப் காவலர்கள் உள்ளிட்ட 2651 காவலர்களும் தீவிர கண்காணிப்பு பணியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா 32 வாக்குச்சாவடி மையம் பதட்டமான கண்டறியப்பட்டுள்ளன. அங்கு கூடுதல் போலீஸாரும் பாதுகாப்பு பணிகளில் நிறுத்தப்பட்டு கூடுதலாக பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு ஒரு காட்சியாக நாம் நேரடியாக பார்த்துருக்கோம். நாம் தற்போது இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடிகள் மாதிரி வாக்கானது தொடங்கி நடைபெற்று வருகின்றன. வாக்காளர்கள் அதாவது 13 அடையாளங்களை அட்டை அரசால் அறிவிக்கப்பட்ட 13 அடையாளங்கள் கொண்டு, அதாவது குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வருமான வரி அட்டை உள்ளிட்ட 13 அடையாளங்களை கொண்டு காண்பித்து வாக்களிக்கும் தேர்தல் அனுமதித்துள்ளது. தற்போது இந்த பகுதியில் அந்த மாதிரி வாக்கு நடைபெறும் காட்சியை தான் நான் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சிவச்சந்திரன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.